Hello students, 7th English first midterm examsக்கான ஒரு important question paper தான் பார்த்துட்டு இருக்கீங்க 2025 கானது. இந்த question paper 50 marksக்கான ஒரு question paper 1.5 hours exams நடத்திருக்காங்க. synonyms பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 synonyms கேட்டிருக்காங்க. tattered, gaped, terrible. Antonymsல 3 bought, poor, appear. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே 1 மார்க். ஸோ டோட்டலாக இந்த 6க்கும் 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ உங்கள் புக்கில் இருக்க அந்த கிளாசரியில் இருக்கிற சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். 5 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைனலி த டே ஹேட் கம். ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு டேஷ். வித் த ட்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஷ் இன் Idga. Hamid thought that his grandma would be pleased if he bought dash. Aunt Polly pulled Tom's tooth out with dash. The market was dash away from the village. So choose the correct answer. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத நீங்கள் படிச்சிங்கனாவே ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் 5 மார்க்ஸு. அதே போல் ட்ரூ ஆர் ஃபால்ஸுமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. Tom enjoyed Monday morning as he had to go to school. Tom's first groan woke up Sid from his sound sleep. Tom wanted to give his dog with one eye to the new girl who had come to town. Aunt Polly sent Sid to fetch the dentist. இதெல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுக்கு அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். சைல்டு டேஷ் டேஷ் நூன் ரிலேஷன் டேஷ் டேஷ் ஹாப்பி டேஞ்சர் டேஷ். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன்லேருந்து எடுத்து நம்ம ஃபில் பண்ணோம். சைல்டுஹுட் வரும், ஆஃப்டர்நூன், ரிலேஷன்ஷிப், அன்ஹாப்பி, டேஞ்சரஸ். இதெல்லாம் இதோட ஆன்சர். மேட்ச் த கரெக்ட் ஃபாலோயிங். எ கப் ஆஃப் காஃபி, எ ஸ்பூன் ஆஃப் சுகர், எ பேக்கெட் ஆஃப் ஸ்பூன் ஆஃப் மணின்னு இருக்குது. இங்கே உங்களுக்கு மணி வருமா, பேக்கெட் ஆஃப் சுகர் வருமா, இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. கப் ஆஃப் காஃபி கரெக்டாக தெரியும். ஸ்பூன் ஆஃப் சுகர், பேக்கெட் ஆஃப் மணி. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு இது டோட்டலாக 6 மார்க்ஸு. ஒவ்வொரு கொஷின்ஸும் 2 மார்க்ஸு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த 4 கொஷின்ஸும் மிஸ் பண்ணாமல் படிங்க. வாட் டிட் கிரானி சே அபவுட் ஹமித்ஸ் பேரண்ட்ஸ்? வாட் டிட் ஹமித் பை அட் த ஃபேர் அண்ட் ஃபேர் ஹூம்? Why was it a struggle for the children to dry their clothes? What scared Usha during the dark rainy night? ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 8th ரோமன் லெட்டரில் unscramble the sound, டிஸ்கிரைபிங் வேர்டு. நோம், மோபோ, லோ இதெல்லாமே டிஸ்கிரைபிங் வேர்டாக எழுதணும். ஓகே, இது எல்லாமே 3 மார்க்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க்கு. அடுத்து மெமரி இஸ் தேர்னு தொடங்குற அந்த மெமரி ட்ராவலர்ஸ் ஹெட்னு முடிகிற வரையும் எழுதணும். 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க மெமரி போயமு. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது ரீட் தீஸ் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் பிலோ. ஒரு போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. ஹூ ஸ்வாலோட் கிராண்ட்மா? நெக்ஸ்ட் ஒன், இட் டிவோர்ட் ஹர் கம்ப்ளீட்லி. ஹூ டஸ் இட் ரெஃபர் டு? நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹவ் சர்ச்டு த்ரூ த ரீசைக்கிள் பின் and files of every kind. I have even used the internet but nothing did I find. Pick out the rhyming word from the above line. இந்த கொடுத்துருக்க இந்த லைன்ஸில் இருந்து நீங்கள் இந்த ரைமிங் வேர்ட்ஸை எடுத்து எழுதணும். ஸோ ரைமிங் வேர்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்க கொஷின்ஸை ஈஸியாக செலக்ட் பண்ணி எழுதுங்க. அடுத்து fill in the blanksல past perfect tense. The weather dash so fine just a few hours ago. Seemக்கு என்ன வரணும்? She ran towards the big gap in the wall through which she dash enter. So enter நான் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும். The sun dash come up and was touching the top of the walls. இந்த கம் இந்த சென்டென்ஸில் என்னவா வரணும்? இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அதோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த பேசேஜை நல்லா படிச்சிங்கனாவே இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்னன்றது ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கடுத்தது டிக் த கரெக்ட் ஆப்ஷன். தெர் ஆர் டேஷ் ஆப்பிள் இன் த பேஸ்கெட். மெனி மச். தெர் இஸ் நாட் டேஷ் டிராஃபிக் ஆன் சண்டே. மெனி மச். தெர் இஸ் நாட் டேஷ் வாட்டர் இன் த கிளாஸ். சம் எனி. ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷனோ அதை செலக்ட் பண்ணி எழுதும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஒரு லைக் கொடுங்க. தொடர்ச்சியாக நம்ம குவார்ட்டர்லிக்கும் 7th ஸ்டாண்டர்டுக்கு ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ 7th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க
வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 7th பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.